இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நம்ம தியானிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 26வது வசனம். சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழிமுசல்களும். பாருங்கள், இதில் குழிமுசலை குறித்து சொல்லியிருக்கு. இந்த குழிமுசல் எப்படிப்பட்டதான்? சத்துவமற்ற ஒரு ஜந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் தன் வீட்டை மட்டும் கண்மலையில் என்ன செய்யுமா? தோண்டி வைக்குமா. அது ஒரு பலனற்ற ஒரு மிருகமாக இருந்தாலும், சிறியதாக இருந்தாலும் கூட தன் வீட்டை என்ன செய்து பாதுகாப்பான இடத்துல அமைத்து கொள்வதை என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். கண்மலையில் தோண்டுவது ரொம்ப கடினமானது. ஆனால் கஷ்டப்பட்டு தான் அதை என்ன செஞ்சுருக்கோம்? தோண்டி இருக்கும். நாம் பலனற்றவர்களாக இருந்தாலும் கூட நம்ம கண்மலையாகிய கிறிஸ்துவின் அடைக்கலத்துக்குள்ளே நம்ம வரும்போது தான் நமக்கு என்ன உண்டு? பாதுகாப்பு உண்டு. வேதத்தில் கூட ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், கண்மலையின் மேல் கட்டினவன் தான் புத்தியுள்ளவன் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கண்மலையின் மேல் ஒரு வீடு கட்டப்படும் போது அந்த வீடு ரொம்ப உறுதியாக இருக்கும். காற்று வீசினாலும், வெள்ளம் வந்தாலும், பெருமழை பெய்தாலும், எது வந்தாலும் அந்த வீடு என்ன செய்யுது? அசையாது. அசையாமல் உறுதியாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த வீடு கண்மலையின் மேல் என்ன செஞ்சிருக்கு? கட்டப்பட்டிருக்கு. கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டு கட்டப்பட்டதுனால அது எந்த காரியத்தினாலும் அந்த வீடு என்ன செய்யாது? பாதிக்கப்படாது. அசையாத உறுதியாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த குழிமுசல் சத்துவமற்ற ஜந்துவாக இருந்தாலும் அது புத்தியாக தன் வீட்டை மட்டும் கண்மலையில் பாதுகாப்பாக என்ன செஞ்சது? அமைத்து கொண்டதை பார்க்குறோம். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் அடைக்கலத்துக்குள்ளே ஒரு மனிதன் வரும்போது அந்த மனிதனுக்கு என்ன உண்டு? பாதுகாப்பு உண்டு. அப்படி நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த குழிமுசல் மூலம் ஒரு காரியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. அதற்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மீது கட்டப்பட்டவர்களாக இருக்கணும். ஆண்டவரே அப்பா, கண்மலையாகிய கிறிஸ்துவின் அடைக்கலத்துக்குள்ளே நாங்கள் காணப்படணும்ப்பா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான்னு சொல்லி வாசிக்கிறோம்ப்பா. உம்முடைய அடைக்கலத்துக்குள்ளே நாங்கள் வருவதற்கு ஆண்டவரே அதில் தான் பாதுகாப்பு உண்டு. ஆண்டவரே, அதை அறிந்து காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா தீமைகளுக்கும், பொல்லாத மனிதர்களால், பிசாசினால், எல்லா வருகிற தீமைகளுக்கு, ஆபத்துகளுக்கு எங்களை விலக்கி, எங்கள் குடும்பங்களை விலக்கி நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்து நடத்துங்கப்பா. அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.